அதாவது தமிழ் சினிமாவில் பெரிய இயக்குனர்கள், முன்னணி இயக்குனர்கள் அப்படின்னா ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படிங்கிற அந்த பெரிய ஹீரோக்களை வச்சு எடுத்த இயக்குனர்கள் தான் பொதுவாக மென்ஷன் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இன்னொரு கேட்டகரி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பெரிய ஹீரோக்களை வச்சு படம் எடுக்காமையே வளர்ந்து வர ஹீரோக்களை வச்சு எடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை ஈர்த்து ஒரு முன்னணி இயக்குனர் அப்படிங்கிற பேரை வாங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் நம்ம மகிழ் திருமேனி. அவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் விடாமுயற்சி விட்டுருவோம். விடாமுயற்சிக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரஜினியையோ, கமலையோ, விஜயையோ, அஜித்தையோ, விக்ரமையோ, சூர்யாவையோ, சிம்புவையோ, தனுஷையோ, விஜய் சேதுபதியோ, சிவகார்த்தியனையோ இயக்கவே இல்லை. ஆனால் அவர் மேலே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, மரியாதை. அதற்கு காரணம் அவரோட வெற்றி படங்கள். தோல்வி படமாக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் பிடித்தமான படங்களாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது ரசிகர்களை என்ன மாதிரியான ஒரு லிஸ்ட்டை போடுறாங்கன்னா, இதுவரைக்கும் மகிழ் திருமேனி இயக்கின படங்களில் டாப் 10 லிஸ்ட்டு மாதிரி அந்த டாப் லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. அவருடைய முதல் படமான முன்தினம் பார்த்தேனவை விட்டுலாம். ஏன்னா அது ஒரு லவ் படம். அவர் ஃபஸ்ட்டு படம் ஏதோ அப்படின்னு ஆயிடுச்சு. அதை யாரும் பெருசாக கண்டுக்கவே இல்லை, அதை விட்டுறலாம். ஆனால் மீதி எடுத்த படங்கள்லாம் மேக்ஸிமம் ஆக்ஷன் படங்கள், சீரியஸ் படங்கள் தான். ஸோ அந்த படங்களை தான் இப்போ வரிசை கட்டிக்காங்க. 5 படங்கள் இயக்கியிருக்காரு முன்தினம் பார்த்தேனை தவிர. அந்த 5 படங்களில் இப்போ அந்த லிஸ்ட்டு போட்டாங்கன்னா முதல் இடத்துல தடம் இருக்கிறது. அருண் விஜய் இரட்டை வேடம் நடித்த படம். 2வது இடத்துலையும் அருண் விஜயே நடித்த தடையர் தாக்க படம் இருக்குது. அந்த தடையர் தாக்க தான் அருண் விஜய் கேரியர்லேயே முதல் வெற்றி சோலோ ஹீரோவா. ஸோ மகிழ் திருமேனிக்கும் அதுதான் முதல் வெற்றி. 3வது இடத்துல ஆர்யாவை வச்சு அவர் இயக்கிய மீகாமன் இருக்குது. அந்த படம் ஒரு தரமான படம். ஆனாலும் பெருசாக கிளிக் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை. 4வது இடத்துல உதயநிதி ஸ்டாலினை வச்சு அவர் எடுத்த கழகத் தலைவன் இருக்கிறது. அப்போது 5வது இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இப்போது மகிழ் திருமேனி கேரியர்லேயே இந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்த ஒரு படம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தலை அஜித்தோட விடாமுயற்சி படம் அமைஞ்சிருச்சான். ஸோ அதனால் விடாமுயற்சி 5வது இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்டை போட்டுட்ருக்காங்க சினிமா ஆர்வலர்கள், சினிமா விமர்சகர்கள். அதாவது தடம் முதல்ல, 2வது இடம் தடையர் தக்க, 3வது இடம் மீகாமன், 4வது இடம் கழகத் தலைவன், 5வது தான் விடாமுயற்சியான். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருக்கா? என்னதான் இருந்தாலும் விடாமுயற்சி 5வது இடத்துலாம் கிடையாதுப்பா, கொஞ்சம் முன்னாடி தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.